Hi friends, வெல்கம் டு விஸ்மியா குடில். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிமார்ட்டுக்கு இன்றைக்கி ஷாப்பிங் போயிருந்தேன். அதுதான் உங்களுக்கு விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ராலியே பத்தாத அளவுக்கு அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். டிமார்ட் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் கலெக்ஷன்ஸ் இல்லாமல் நிறைய யூனிக்காக மேபி 2026க்குனே கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோவில் ப்ரைஸோடு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். டிமார்ட்டில் இன்றைக்கி நான் க்ராசரியுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். காலையில் வந்து நல்ல கருவேப்பிலை அரைச்சி போட்டு வெண்பொங்கல் சாம்பார் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். இது என்னோட ஒரு ட்ரிக் அப்படின்னே சொல்லணும். நான் வெளியில் ஹஸ்பண்டையும் சரி பாப்பாவையும் கூப்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பொங்கல் கொடுப்பேன். அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், சீக்கிரத்தில் வந்து பசிக்காது. இன்றைக்கி காலையில் தான் நெய் காய்ச்சிருந்தேன். உங்களுக்கு ஒரு பாட்டு தான் வரும். இந்த மேக்கிங்லாம் வந்து உங்களுக்கு வந்திருக்காது, ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். ப்ளஸ் எனக்குமே வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காவை வறுத்தாச்சு அதே சட்டியில் வச்சுட்டேன். ஏன்னா திரும்ப மத்தியானம் வந்து சூடு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யை வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கரெக்டாக நான் இந்த வீடியோவை ஜான்வரி 2 வந்து ஷூட் பண்ணேன். உங்களுக்கு ஜான்வரி 3 வந்து வரும். காலையிலேயே பூஜையை முடிச்சிட்டோன்னா நம்ம வெளில போயிட்டு வரப்போ கொஞ்சம் டயர்டாக இருப்போம். அதனால வந்து அப்போ சரியாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷான டே ஸ்டார்ட் ஆகிறப்போ அதெல்லாம் முடிச்சிட்டேன். நான் ஒரு 11 மணிக்கெல்லாம் டிமார்ட்டுக்கு போயிருந்தேன். இந்த தடவை நான் போயிருந்தது செங்கல்பட்டு டிமார்ட்டு. எனக்கு வேளச்சேரி டிமார்ட் தான் ரொம்ப கிட்ட. ஆனால் செங்கல்பட்டில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஒரு சிங்கிள் ஃப்ளோரில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எதையுமே டைரியிலையோ இல்லை பேப்பர்லேயோ நோட் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அப்படியே ட்ராலி எடுத்து தள்ளிகிட்டே போனோம்னாலே மேக்ஸிமம் எல்லாமே வந்து கண்ணுக்கு பட்டுரும். டிமார்ட்டில் சில பேர் வாங்கிட்டு பூச்சி பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து அந்த பவுடர் ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்குறதில்ல. கோதுமை, கேழ்வரகு, கம்பு, சோளம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபுல் கிரெயின்ஸாக வாங்கிட்டு அதை நான் வந்து அரைச்சிப்பேன். நான் அந்த பேக்கடு ஐட்டம் வாங்குறதை விட அவங்களோட பிராண்ட், இப்போ ஒரு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் போகிறேன்னா அவங்களோட பிராண்ட் வந்து வாங்குவேன். பேக்கடு ஐட்டம்ஸும் ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி பவுடர்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் டாப் பிராண்ட்ஸ்க்கு நான் போகிறதே கிடையாது. ஜிம்முக்கு ப்ளஸ் வந்து யோகா கிளாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன டவல்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். ஒரு டவலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 39 ருபீஸ் வந்து வந்தது. ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. டர்க்கி டவல் ஒரு 1.5-2 அடி அந்த மாதிரி சைஸில் வந்து இருக்குது. அதே மாதிரி நிறைய ஃப்ளோர் மேட்ஸுமே வந்து வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறைய கொண்டுட்டு வந்திருந்தாங்க. 499க்கு 2 சைடும் காது இல்லாத மாதிரி இந்த மாதிரி கடாய், அதுக்கப்புறமா ப்ராஸில் ஹேண்டில் வச்சா மாதிரி இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 699 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து வருது. ஸோ ரொம்ப சூப்பர் குவாலிட்டி இருந்தது. சாரி 889 அந்த ப்ரைஸில் இருக்குது. நிறைய புது கிரேட்டர்ஸு. எப்போதுமே நம்ம கடாய் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா இது வந்து அந்த ஸ்பூன் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடாய் வாங்குகிறோன்னா காது இல்லாமல் வாங்கிட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெஷ் டைப்பு ஃபில்டர்ஸ்லாம் கூட இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருந்தாங்க. எப்போதும் நம்ம பார்க்குற டிமார்ட் ஷாப்பிங்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அதே மாதிரி இருந்தது. பட் நான் இன்னைக்கு புதுசாக என் கண்ணில் என்ன பட்டது, நான் கிட்டத்தட்ட டிமார்ட்டு போயிட்டு வந்து ஒரு 6-7 மாதம் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நான் புதுசாக என் கண்ணில் என்ன பார்த்தனோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவன் ஒரு காஃபி மக்ஸாக இருந்தால் கூட நான் அதில் என்ன புதுசாக வந்து இப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டைம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காஃபி டீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்ப்ளீட்டாக ஒரு செம்படம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு யூனிக் ஷேப்பில் வந்து இருந்தது. இதில் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான். ஏன்னா நான் வந்து ஃப்ளோர் மேட்ஸ்லாம் நல்ல ப்ரைஸில் வாங்கியிருந்தேன் முன்னாடி. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 99லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 79ல் இருக்குது, பட் அது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. நான் வந்து 99 ப்ளஸ் வந்து 200, 250 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்து போடுற மாதிரி, அதுக்கப்புறமா பாத்ரூமில் போடுற மாதிரிலாம் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 3 feet 4 feetக்கு இருக்கிற ஒரு மேட்டே வந்து 199க்கு தான் வாங்கியிருந்தேன். பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சுருக்கிறதே வந்து 99 அந்த மாதிரி ப்ரைஸில் வந்து இருக்குது. ஸோ நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா. அதே மாதிரி ரக்ஸ் மாதிரி, பெரிய ஃப்ளோர் மேட்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் எனக்கு ஃப்ளோர் மேட்டோட டோர் மேட்டோட நீட்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால அதை மட்டும் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, ப்ரூம் ஸ்டிக்ஸு, ஸ்லிப்பர்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி கார் வைப் பண்ணுற டவல்ஸ்லாம் வந்து ஒரு 79, 59, 3 பீஸ் வந்து 199 அந்த மாதிரி, 4 பீஸ் வந்து 199 அதோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெகுலர் டவல்ஸுமே வந்து 79, 89 அந்த மாதிரி இருக்குது. அடுத்து என்னோட ஒரு ஃபேவரட்டான செக்ஷன் வந்து இந்த காஃபி மக்ஸ் இருக்கிற இந்த செக்ஷன் தான். இதில் நிறைய சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட்
மேக்ஸிமம் காஃபி மக்ஸ் வந்து புதுசாக தான் வந்திருந்தது, ரெகுலர் இல்லாமல். அதில் என் ஹஸ்பண்ட் வந்து இதை வாங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்னோடய காஃபி மக் வந்து நான் இங்கே டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தது, அதில் உடஞ்சிடுச்சு ரெண்டுமே. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா லவ் பில்ஸ் ஹாப்பி ஹோம் அப்படின்னு இருந்தது, நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதில் வந்து ப்ளூ கலரில் 2 பீஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். இந்த காஃபி மக்ஸ்னால் என்கிட்ட ஒரு தடவை கேட்டிருந்தீங்க. காஃபி மக்ஸ் ஃபுல்லுலாம் காஃபி வச்சு குடிக்க மாட்டாங்க, ஒரு ஹாஃப் அதுக்கும் கீழே தான் வந்து குடிப்பாங்க. ஸோ அது வந்து நான் ஒரு லாஸ்ட் விலாகில் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி மெலமைன் பிளாஸ்டிக்கு, அந்த மாதிரி செராமிக் மாதிரி லுக் கொடுக்குற பிளாஸ்டிக் பிளேட்ஸ்லாம் வந்து 39, 49 அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ரெகுலர் காஃபி மக்ஸு, இந்த மக்ஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது, 89 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து வருது. நான் இந்த டைம் ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த மாதிரி கோல்டு கலரில் உங்களுக்கு நிறைய டெக்ஸ்ட் போட்ட மாதிரி, கோட்ஸ் போட்ட மாதிரி இருக்கிற மக்ஸ்லாம் வந்து 99 அந்த மாதிரி ரேஞ்ச்லேயே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். யூ ஆர் த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோக்கஸ் ஆன் த குட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. 89, 79 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இந்த ஸ்பைஸ் பாட்டில் நானே வந்து வாங்கியிருக்கேன், 2 வாங்கியிருக்கேன். அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஹாலாக போடுறேன். 49 ருபீஸ்க்கு அவ்வளோ குவாலிட்டி. என்ன டிமார்ட்டில் உங்களுக்கு கிளாஸை பற்றி கேட்கவே வேண்டாம், கிளாஸோட குவாலிட்டி ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நான் என்னோடய அந்த ஜீரா பவுடர் போடுறதுக்கும் பெப்பர் போடுறதுக்கும் இந்த மாதிரி வந்து வாங்கினேன். நான் மேட்டெல்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதுலேயே சுற்றி எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டேன். ஏன்னா நான் பண்ண ஒரு பெரிய பிளெண்டர் மிஸ்டேக் என்னென்னா, நான் வந்து ஷாப்பர்ஸ் பேக் எடுத்துகிட்டு போகல. அந்த லூஸில் வாங்குகிற ஐட்டத்துக்கெல்லாம் கவர் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா 2 கவராக போட்டுக்கோங்க. அதாவது லூஸில் வந்து ரைஸ் வாங்குறீங்க, கோதுமை வாங்குறீங்க அப்படின்னா 2 கவராக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிய்யாது. நான் அதுவுமே தெரியாமல் நான் லூஸில் அந்த பெருசாக வாங்கினேன், சிங்கிள் கவர்லேயே போட்டு வந்துட்டேன். பட் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த காஃபி மக்கே ஒரு 49 79 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என் ஹஸ்பண்ட் அதை வந்து சூப் குடிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன அங்கே வந்து ஏமாற்றிட்டாங்க. எப்படி சூப் இதில் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இதில் காஃபி குடிப்பீங்களா அதை வந்து சொல்லுங்கள். இது வந்து 109 ருபீஸு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பியோர் கிளாஸில் இருக்கிறது 69, 35, இன்னும் கம்மி ப்ரைஸ்க்கு கூட இருக்குது, 25, 20க்கு கூட இருக்குது. இதெல்லாம் ஒரு பாட் ஷேப் மாதிரி இருக்குது. இதெல்லாம் 59 ருபீஸ் வருது. இந்த பாட் ஷேப்லாம் கூட முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கிளாஸு ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறதுல நிறைய கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து நிறைய சைஸஸ் வந்துருக்கு. ஒரு 79, 59, 69, 99, பெருசே வந்து பார்த்திங்கன்னா 99 அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நிறைய சைஸஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டு, இதில் வந்து ஒரு 149 அந்த மாதிரி வருது. இது வந்து வடை எடுக்கிறது 149. பிகினர்ஸ்லாம் வடைலாம் எடுக்கிறப்ப நழுவி விழுந்துருது அப்படின்னாக்கா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு கிளாஸ் பியோர் கிளாஸில் இருக்கிற இது வந்து 99 ருபீஸ்க்கு ஒர்த் ஃபார் த மணி அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து நான் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன், இன்னுமே அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 79 ருபீஸ் இருக்குது மை பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கவரோடையே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல பியோர் கிளாஸில் இருக்கிறதெல்லாம் 6 பீஸ் 169. அப்புறம் ரெகுலர் காஃபி மக்ஸ், இந்த மாதிரி ஒரு கிச்சன் தீமுக்கு தகுந்த மாதிரி 499க்கு 6 காஃபி மக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறது. மேபி இந்த இயற்காகவா என்னன்னு தெரியல. நான் வந்து இவ்வளோ நாள் கேப் விட்டு போனதுப்போ எனக்கு வந்து கண்ணில் பட்டது. இந்த மாதிரி கோல்டில் அந்த பெயிண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா, கோல்டு பிரிண்டட் இந்த கிளாஸஸ் வந்து 99 ருபீஸ் வந்து வருது. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் யூனிக்காகவுமே இருக்குது. நீங்கள் டிஷ்வாஷர்லாம் யூஸ் பண்ணுறீங்க, நல்லா கம்பினார்லாம் போட்டு தேய்க்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோல்டு பெயிண்ட்ஸ் வந்து போயிடும். நான் இது என்னோடய வீட்டோட என்ட்ரி வேக்காக வந்து வாங்கினது. ஏன்னா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டோரோட மெயின்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த டைல்ஸுக்கும் அந்த டோருக்கும் கேப் இல்லாததுனால மேட்டு நகர்ந்து வரும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஃப்ளாட் மேட்டாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நகர்ந்து வராது. இந்த மாதிரி நிறைய மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸு இதெல்லாம் வந்து 870 அந்த மாதிரி வந்து வருது. பெரிய ரக் இது உங்களுக்கு வந்து ஒரு 3 ஃபீட்டுக்கு ஒரு 6 அந்த மாதிரி இருக்குது. பட் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுட்டு, இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சோஃபாக்கும் கீழே கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், அவ்வளோ குவாலிட்டியாக வந்து இருந்தது. எனக்கு இந்த டைம் வந்து டிமார்ட்டில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நான் இதில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அதான் பாப்பா வந்து கையில் வச்சுருக்கா பாருங்கள், அது வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா என்னோடய வீட்டில் அதோட அந்த வெல்கம் ஹோம் அந்த மாதிரி போட்டு இந்த பில்லோ வந்து நான் ஆன்லைனில் தேடிகிட்டே இருந்தேன். 900 950 வந்தது. இங்கே 699க்கு இந்த ஃபோம் பில்லோ, மெமரி ஃபோம் பில்லோ வந்து கிடைக்கிது. கழுத்து வலியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம வச்சுக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. உங்கள்
உங்களுக்கு யாருக்கா நெக் பெயின் இருந்து இந்த பில்லோ யூஸ் பண்ணுறப்ப அது கொஞ்சம் பெட்டராக இருக்கா அப்படிங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா சொல்லுங்கள், நானும் வந்து அதை ட்ரை பண்ணுவேன். இந்த ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டு தான் 349 இருந்தது. செராமிக்கில் 4 கம்பார்ட்மெண்ட் வச்சு இருக்குது. இதுவுமே புதுசாக நான் இந்த டைம் போகிறப்ப தான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி பார்க்கல. இந்த மாதிரி ஃப்ரூட் வாஷிங் பேஸ்கெட்ஸ்லாம் வந்து 199 299 அந்த மாதிரி இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 369க்கு இந்த மாதிரி ப்ராஸில் பிளேட்டு, அப்புறம் ரொம்ப க்யூட்டாக 99 ருபீஸ்க்கு வந்து ஒரு சாப்பிங் போர்டு, அதுவும் உட்டனில் இருக்குது. அதுலேயே ஸ்டீலுமே அதே சைஸ் இருக்குது. அதே மாதிரி சப்பாத்தி கட்டை, நைஃப்ஸ் வந்து 119க்கு. இதுவுமே நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன், ஷாப்பிங் ஹாலாக போடுவேன்ல, அப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து அந்த ஒரு ஃப்ளோர்லேயே வந்து மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் நியூ இயர் ஒரு மினி விலாக் வந்து போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தீங்க சாரீ நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சேலையூரில் வந்து ஒரு ஷாப் இருக்குது. டெம்பிள் நீங்கள் வந்து இன்ஸ்டா பேஜில் கூட பார்க்கலாம். அந்த ஷாப்பில் தான் வாங்கினேன். 1300 200 வந்து வந்தது. நல்ல பெரிய சாரியாக இருந்தது. ஸோ கட்டுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. வாய்ஸ் இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் 3 நாளாக அவுட் சைடில் வந்து ஃபுட்டு ஒரு மீலாவது வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. அங்கே குடிக்கிற தண்ணி, உடனே மேக்ஸிமம் ஜூஸ் வந்து குடிக்கிறதில்ல. ஒரே ஒரு இடத்துல கரும்பு ஜூஸ் குடித்தோம். அவங்க தண்ணி கலக்காதீங்கன்னு சொல்கிறப்பவே தண்ணி வந்து கலந்துட்டாங்க. அதுதான் அந்த த்ரோட் வந்து இந்த கந்தர்வ குளத்தில் இருக்குது. ஸோ இந்த வருஷம் நியூ இயர்க்கு நீங்கள் என்னெல்லாம், நியூ இயர்னால் இந்த இயர் ஃபுல்லும் 2026 ஃபுல்லும் என்ன மாதிரி பிளான்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஹேபிட்ஸ் எது வந்து விட போகிறீங்க, எந்த குட் ஹேபிட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் முடிஞ்சதுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு சேட் செக்ஷன் மாதிரி இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து எனக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஒரு ட்ராலி ஃபுல்லும் நான் வந்து ஷாப்பிங் பண்ணது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு. அப்படியே ட்ராலி ஃபுல்லுமே ஆகிடுச்சு. அது நார்மல் சைஸ் கிடையாது, பெரிய சைஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். அதுவுமே கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதெல்லாம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ட்ராலியை தள்ளவே முடியாமல் தள்ளிட்டு போனது வந்து இந்த டைம் தான். ஏன்னா நான் வந்து க்ராசரியுமே வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் டிமார்ட்டில் சொல்லப்போனால் ஒரு மேபி ஒரு பாப்பா பிறந்த புதுசில் விருகம்பாக்கமில் வாங்கியிருப்பேன். ஏன்னா எனக்கு அப்போ வந்து சாலிகிராமம் தான் பக்கம். அப்போ வந்து விருகம்பாக்கம் டிமார்ட்டு தான் வந்து இருக்கிறதுலே வந்து அப்போ அதுதான் இருந்துச்சு. இப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு ஒவ்வொரு தடவையும் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நியர்பை ஷாப்பில் வந்து வாங்கிட்டுருப்பேன். பட் இந்த டைம் வாங்கிட்டு நான் வந்து அந்த ஷாப்பர்ஸ் பேக் எடுத்துகிட்டு போகாததுனால எனக்கு அப்படியே கார் டிக்கிலேயே அந்த வாங்கிட்டு வந்த மேட்டெல்லாம் வச்சு, கிளாஸ் எல்லாம் வச்சு, ப்ரூம் ஸ்டிக்கெல்லாம் வச்சு அப்படியே வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ வந்து என்னோடய அமௌண்ட் வந்து ஷாப்பிங் அமௌண்ட் எவ்வளோ வந்தது, இவ்வளோ ஐட்டம்ஸும் வெளியில் வாங்கினா எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஆனால் எனக்கு ஒரு 1500 வந்து சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு பதில் நம்ம இந்த பெட்ரோல் போடுறது, வெளில போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிமார்ட் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஷாப்பிங் ஹாலுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.